வன்முறையில் உள்ளவங்க கிட்ட கேட்கும் போது இப்போதான் திடீர்னு தான் இது ஆவணிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்ம கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணும்போது இது திடீர்னு நடந்ததா இருக்காது. ஸோ அப்யூஸ் வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் இருக்கு, சைக்காலஜிக்கல் அப்யூஸ் இருக்கு, அதை தாண்டி வந்து ஃபைனான்ஷியல் அப்யூஸ் இருக்கு. இப்போ லோன் வந்து அவங்க பேர்ல வந்து பிளாக் லிஸ்ட் அந்த மாதிரி சோஷியல் அப்யூஸும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த சிம்டம்ஸ். ஆனால் இதெல்லாம் தாண்டி எப்போ உயிருக்கு ஒரு சேதம் ஒரு நிலைமை வரும்போது அப்போதான் வந்து அவங்க வராங்க. என்னமோ ஒன்று சரியா இல்லையே, ஒரு ஆபத்து. அப்போ நிறைய பேர் எங்ககிட்ட வரவங்க வந்து போலீஸ் கிட்ட இருந்து வருவாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வருவாங்க. அப்போ உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கோங்க என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில வருவாங்க. ஒரு ரொம்ப கவலையான ஒரு சூழ்நிலை, ரொம்ப ஒரு பிசிக்கலி அபியூஸ் பண்ணி ரொம்ப ஒரு வேர்ஸ்டான சிச்சுவேஷன்ல தான் எங்ககிட்ட வராங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா 2 பேர் வந்து மோட்டர்ல போறாங்க அப்படின்னாக்கா, அப்பா 2 பேர் குடும்பத்து பேருக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுவே 2 பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னா, ஐயோ அவங்க குடும்ப பிரச்சனை நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த குடும்ப வன்முறைன்றது உடனடியாக எதிர்நோக்குற ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு சில அறிகுறிகளை தாண்டி பிறகுதான் அவங்க வந்து அந்த இறுதியா இந்த குடும்ப வன்முறைக்கு வராங்க. அப்படிப்பட்ட அந்த அறிகுறிகள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, அறிகுறி என்னன்னா வந்து இது வந்து பவர் அண்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ் வந்து பவர் அண்ட் கண்ட்ரோல். அப்ப சின்ன சின்ன நம்ம சொன்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அப்படின்னா நீங்க ஒரு மேரேஜ் கவுன்சிலிங், நீங்க வந்து யாருக்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்கறது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு லைசன்ஸ் கவுன்சிலர், இப்போ LPPKN இருக்காங்க, மேரேஜ் கவுன்சிலிங் இருக்காங்க, நம்ம வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே அவங்க கிட்ட போய் நீங்க ஆலோசனை கேட்கலாம். எப்போ இது மீறி தாண்டி வருதோ அப்போ நீங்க நாட வேண்டிய ஒரு நிர்வாகம் வந்து லைக் போலீஸ், தென் ஹாஸ்பிட்டல். பிகாஸ் இது வந்து ஒரு garis panduan, pengendalian keganasan rumah tangga garis panduan இருக்கு. அப்படின்னா இந்த ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸை வந்து எப்படி அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்க்கு நீங்க போனீங்கன்னா அங்க உள்ள டாக்டர்ஸ்க்கு வந்து எப்படி உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம்னு அவங்களுக்கு தெரியும். சரி, நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி குடும்ப வன்முறையில பாதிக்கப்பட்டவங்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு? ஓகே, இப்போ டொமெஸ்டிக் வயலன்ஸ்ல உள்ளவங்க வந்து 9%. மலேசியா நாட்டில் விமென்ஸ் பாப்புலேஷன்ல 9%. இப்போ 9% வந்து வெறும் 9% தானே, 9 விழுக்காடு தானேன்னு நீங்க கேட்கும் போது 9 விழுக்காடு விமென்ஸ் பாப்புலேஷன்ல நீங்க பார்க்கும்போது 900,000. இது வந்து USM கனிதா ஸ்டடீஸ்ல வந்து காமிக்கிறாங்க. இது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஹைலைட் காமிக்குது. அப்படின்னா ஆக்சுவலி எவ்வளோ வேர்ஸ்டா இருக்கு இந்த சிச்சுவேஷன். ஸோ இன்னொரு சர்வே WA செஞ்சதுல வந்து 36% வந்து நம்ம கேட்ட உங்களுக்கு வந்து யாராச்சும் ஒரு ஆளுக்கு வந்து குடும்ப வன்முறை சூழ்நிலையில வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த 9% வந்து அவங்க ஒரு சூழ்நிலையில இருக்காங்க, அவங்கனால வந்து உதவி மேபி நாட முடியாது. ஆனா நம்ம இந்த 36 விழுக்காடுல இருக்கோம். இப்போ WAல வந்து நான் இருக்கேன் அதிகாரியா, இப்போ நிறைய மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் இந்த சோஷியல் சேஞ்ச் உருவாக்கலாம். நான் ஒண்டி இல்லை, WAல உள்ள நாங்க சோஷியல் ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லை. பிகாஸ் இது நம்ம நாட்டோட சட்டம். ஒவ்வொரு சிட்டிசன், இந்த நாட்டில் உள்ள சிட்டிசனுக்கும் இந்த சட்டம் வந்து தெரிஞ்சிருக்கணும், அது அவங்களோட உரிமை தெரிஞ்சிருக்கிறதுக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்க அங்கே பார்த்துக்கிறது இந்த 36%ல ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருந்து ஒரு ஆலோசனை அவங்களோட சர்க்கிள்குள்ள அவங்க இது பண்ணாங்கன்னா ஒரு 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 நீங்க சொன்னீங்களா மகிழ்ச்சியான குடும்பம், அந்த மகிழ்ச்சியான குடும்பம் ஒரு வன்முறை இல்லாத சமுதாயம் நம்மளால உருவாக்க முடியும். ஆமா, கண்டிப்பா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது இந்த குடும்ப வன்முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனால வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த குடும்ப வன்முறை அளவுக்கு போற வரைக்கும் நம்ம ஏன் காத்துட்டு இருக்கணும்? சின்ன பிரச்சனையிலே வந்து நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாமே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த குடும்ப வன்முறைக்கு போனதுக்கு அப்புறம், அதாவது கையை மீறி போனதுக்கு அப்புறம் என்னதான் நம்ம செய்யணும், யாரை போய் நாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா வந்து பேசிட்டு இருக்காங்க யோகேஸ்வரி. இதை பற்றி மேலும் நம்ம பேச போறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.